ஹலோ ஹைஸ், நம்ம இந்த வீடியோவில் இப்போது என்ன பார்க்க போகிறோன்னா, ஒவ்வொரு ஆல்ஃபபெட் லெட்டர்ஸ்க்கும் அதற்கான நம்பர்ஸ் என்னன்னு சொல்கிறத நமக்கு எப்போவுமே ஞாபகம் இருக்காது தானே. அதை எப்படி நம்ம மெமரி பண்ணுறது, அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்றதுக்கு நம்ம ஒரு சின்ன ட்ரிக்ஸ் மூலமாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம ஏக்கு பார்க்க ஏக்கு நம்ம இந்த ரெண்டு பக்கம் ரெண்டு கோடு சென்டரில் என்ன ஒன்று தானே போட்டோம். அப்போ இது 1. இப்போ பிக்கு என்ன பண்ணலான்னா, பியை இது இப்படி போட்டோன்னா 2 தானே. அப்போ இதுக்கு ஃபேஸ் வேல்யூ 2. சிக்கு இதே மாதிரி ஒன்று இப்படி எடுத்துக்கோங்க. எந்த மாதிரி இருக்குது, 3 மாதிரி இருக்குது. அப்போ 3. டிக்கு 4. ஈக்கு இது இப்படி போட்டுட்டோன்னா 5. இதுக்கு எஃப்க்கு 6 மாதிரி இல்லை. அப்போ 6. ஜிக்கு 7. ஹெச்சுக்கு 8. ஐக்கு ஸ்மால் லெட்டர் ஐ. நம்ம இப்போ ஸ்மால் லெட்டர் ஐ இப்படி தானே எழுதுவோம். அப்போ இதை இப்படி இணைச்சிட்டோன்னா எப்படி இருக்குது, 9 மாதிரி இல்லை. அப்போது ஐக்கு 9. ஜேக்கு 10. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, ஜே ஃபார் ஜாக்கல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜாக்கல் எப்படி நம்ம 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது இல்லைன்னா இப்படி 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது தான் நமக்கு ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் எக்ஸாம் நடக்கும். அப்போ நமக்கு அதுக்கு ஹை ஸ்கோர் வேணும். அப்போ நம்ம ஜாக்கலை மாதிரி தந்திரமாக ட்ரை பண்ணாத மார்க்கு நல்லா படிக்கணும். தந்திரமாக படிக்கணுன்றதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஜேனா 10ல் ஜாக்கல் மாதிரி படிக்கணும். அப்புறம் 11. இப்போது கேனா 11. இப்போது 10ல் நல்லா படித்து 11க்கு வந்தால் தான் நம்ம அங்கே எப்படி இருக்க முடியும், கிங் ஃபார் 11 அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லைன்னா இந்த பக்கம் இப்படி 1 அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். 11. இப்போது எல்னா 12. இப்போது TWELV தானே 12. எல் ப்ரொனன்சியேஷன் ஒரே மாதிரி வருதா. அப்போது எல் ஃபார் 12 ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது எம்னா இது ஒரு 3 மாதிரி இருக்கா. இப்போது 13. எண்ணுக்கு இப்படி இருக்குது. இதில் இப்படி ஒரு கோடு போட்டுட்டு இந்த கோடத்துக்கு இங்கே போட்டோன்னா எப்படி இருக்குது, 14 ஆயிருமா. என் ஃபார் 14. இப்போது ஓய்க்கு நம்ம ஷார்ட்கட் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, ஓ எப்படி இருக்குது, 0 அப்படி தானே. இதுக்கு முன்னாடி ஒரு 1 போட்டு பார்ப்போமா. 1 போட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னா 10 மாதிரி இருக்குது. நம்ம 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது மோஸ்ட்லி நமக்கு ஏஜ் என்னவாக இருக்கும், 15 தானே. அப்போது அதுக்கு ஷார்ட்கட் 15. இனி பி என்ன ஷேப்பில் இருக்குது, 6 ஷேப்பில் இருக்குது அப்படி தானே. அப்போது இது 16. க்யூ என்னது, க்யூனா நமக்கு எப்போ எல்லோரும் என்ன தோணும், க்யூனா குவாலிட்டி. எதுக்குமே குவாலிட்டி ரொம்ப முக்கியம் அப்படி தானே. அப்போது குவாலிட்டி எத்தனை லிட்டர்ஸு, குவாலிட்டி எத்தனை லெட்டர், 7 லெட்டர். அப்போது 17 இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஆறுக்கு என்ன பண்ணலான்னா, ஆறு இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணிடுவோமா. இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணோன்னா அது என்ன மாதிரி இருக்குது, 18. இனி எஸ்ஸுக்கு இப்படி பண்ணோன்னா 9, ஒரு 9 மாதிரி இருக்கா. அப்போது இது 19. டீக்கு எப்போவுமே நம்ம கிரிக்கெட்டில் சொல்லிட்டு T20 சொல்லிகிட்டே இருப்பாங்கள்ல, அதான். அப்போ டீக்கு 20. இனி யூனா யூத்னா என்னது, மோஸ்ட்லி ஒரு 21 ஏஜ் தான் நம்ம யூத்துன்னு சொல்லுவோம் அப்படி தானே. அப்போ ஒய்னா யூத்து. அப்புறம் வீனா அது ஒரு ப்ளூரல் ஃபார்ம். யூத் 21னா நிறைய பேர் சேர்ந்து என்ன சொல்லலாம், ஒரு 22னா இதுக்கு அடுத்து 22 அப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லைனா விக்கு எத்தனை கோடு இருக்குது, 2 கோடு இருக்குது அப்படி தானே. 1 2. அப்போது 2 22 2 2 2 போட்டுக்கலாம். டபிள்யூ எப்படி இருக்குன்னா 3 ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போது 3 ஆல்ரெடி 13 என்ன பார்த்துட்டோம், எம் பார்த்துட்டோம். இதுக்கு 23 எப்படி நமக்கு தெரியும், பேக்கில் தான் இருக்குது. அப்போ இது 23. எக்ஸுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இதில் எத்தனை கோட்ஸ் இருக்குன்னு எண்ணுங்க, 1 2 3 4 கோடு. அப்போ 24. ஒய்க்கு எப்படின்னா மொத்தம் ஆல்ஃபபெட் எவ்வளோ லெட்டர்ஸ், 26. அதுக்கு முந்தினது 25. நமக்கு அப்போ ஆல்ரெடி தெரியும் ஒய் 25 தான், இது 26. எவ்வளோ தான்.